ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். வாங்க இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? தயவு செய்து வீடியோ பார்க்க நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதோடைய என்ஜாய்மெண்ட் எப்படிங்கிறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டா பார்த்துட்டு இதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்பனா என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறாங்க. பட் வியூவர்ஸ் அவ்வளவா ஏறவே மாட்டேங்குது. உங்களுடைய துவாவால தான் இந்த அளவுக்கு வியூவர்ஸ் நமக்கு வந்திருக்கு. நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பா வீடியோஸ் ஒண்ணொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்க ஃபுல்லா ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோஸ் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வி ஸ்கொயர் மால் கடலூர்ல தான் இன்னைக்கு போனோம் பசங்கள கூப்பிட்டுட்டு. அதோடைய ஃபுல் வீடியோஸ் தான் போட்டது. ரொம்ப இயருக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போனோம். நிஷிதாவுக்கு தான் ஃப்ராக்சர் ஆச்சுல்ல. ஸோ அதனால எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுமே கிடையாது. வீட்லயே தான் இருந்தோம். அவளுக்கு இந்த ஹீல் ஆகுறதுக்கு 3 to 4 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் கை பரவாயில்ல என் பொண்ணுக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஓவர் மூவ்மெண்ட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகப்போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிபிஎஸ்சிங்கிறதால கொஞ்சம் புக்கும் ஹெவியாக தான் இருக்கும். லஞ்ச் பேக் வேற இருக்கு. என் பொண்ணு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி வரப்போறாங்கன்னு தெரியல. துவா செய்யுங்க கண்டிப்பா நஷிதாவுக்கும், ரஷிதாவுக்கும். இப்போ 2ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகப்போகுது. உங்க சைல்டுக்கு ஓப்பனிங்க்கு தேவையான புக்கு, பேகு, லஞ்ச் பேகு எல்லாம் வாங்கிட்டீங்களா? நாங்க இன்னும் அந்த ஷாப்பிங் போகல ஃப்ரெண்ட்ஸ். போனா கண்டிப்பா வீடியோஸ்ல போடுவோம். மால்க்கு போனோம். மோஸ்ட்லி நாங்க மால்க்கு போறதே ஒரு இந்த சைல்டு கேம் சென்டர் தான் போவோம் நாங்க. அங்க போய் பசங்கள கொஞ்சம் விளையாட விட்டு கூப்பிட்டுட்டு வர்றது. இப்போ இந்த சம்மர்ல சுத்தமா போகலல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் போனோம். போனதுக்கு பயங்கர ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்துச்சு. நெறைய கேமும் புதுசு புதுசா கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த டீலா, நோ டீலான்னு சொல்லிட்டு இது நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட்டு 4 பாக்ஸ் குடுப்பாங்க. அத ஓப்பன் பண்ணணும். அதுல உள்ள மார்க் கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. டீலா, நோ டீலான்னு கேட்குறாங்க. அப்புறம் 3 அப்புறம் 2 இதே மாதிரி வருது அதுல. அதுக்கப்புறமா அந்த டால்ஃபின் ஷோன்னு சொல்லிட்டு ரஷிதா ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இதுலயுமே நெறைய கேம்ஸ் என் சின்ன பொண்ணால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு கையில தானே ப்ரெஷர் குடுத்து அவ பண்றா. அதனால என் பெரியவ எப்பயுமே இந்த டாய்ஸ் இழுக்கிறதுல டெடி பியர்ல கண்டிப்பா ஒரு 6, 7 கண்டிப்பா எடுத்துருவா ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபர்ஸ்ட்டு நம்ம ₹70 கார்ட்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு தானே போறோம். எப்போ போனாலும் ஒவ்வொரு டைமும் பாருங்க, அவ அந்த இதுல வின் பண்ணிடுவா. ஒரு 6, 7 டெடி பியர் வாங்கி வச்சிருப்பா கலர் கலரா. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அப்புறம் இப்போ நஷீதா போய் உட்கார்றா. டீலா, நோ டீலால. ஆக்சுவலி இதுல எப்படின்னா, பாயிண்ட்ஸ் அதிகமா வந்துச்சுன்னா, காயின்ஸ் அதிகமா வருது டிக்கெட்டு. அது டீலா, நோ டீலா ஒரு லக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல லக்கு தான் கண்டிப்பா. ஒரு 5 பாக்ஸ் குடுத்துருக்காங்க. அது 5 ஓப்பன் பண்ணணும். அதுல ஒரு அமௌண்ட் குடுக்குறாங்க. அது ஓகேவான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க அந்த டிக்கெட்ட கவுண்ட் பண்ணி. டீல்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ₹150 காயின் ஓகேவான்னு அவங்க கேட்டாங்கன்னா, நம்ம ஓகேன்னு சொல்லிட்டோம்னாக்கா, அந்த 150யும் டிக்கெட்டா நமக்கு வந்துடுது. இல்ல நோ டீல்ன்னு சொல்ட்டான்னா, முதல்ல 5 சான்ஸ் குடுப்பாங்கல்ல, அப்புறம் 3 சான்ஸ் குடுக்குறாங்க. 3 பொட்டி மட்டும் ஓப்பன் பண்ற மாதிரி. அதுலயும் ஒரு நம்மளுடைய லக்கு இப்ப 10 கூட டிக்கெட் வருது ஃப்ரெண்ட்ஸ். 10 இல்லன்னா 100 கூட வந்துச்சுனாக்கா, எனக்கு டீல்ன்னு சொல்லிட்டாங்கன்னா 10க்கும் 100க்கும் வேரியேஷன் இருக்குங்களா. ஸோ அதனால 100 ஓகேன்னு சொன்னா 100 டிக்கெட்டோட நம்ம வெளில வந்துடலாம். இந்த சன் டிவில போடுவாங்க பார்த்தீங்களா? அதே தான் இது குடுத்துருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு இது. அந்த 10 எனக்கு வேணாம் டீல். இப்போ நஷிதா பாருங்களேன், டீல் சொல்ட்டா. 105 வந்திருக்கு. அவ டீல் சொன்னதுனால அந்த டிக்கெட் ஃபுல்லா வருது பாருங்க. இப்ப இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
நல்லா இருந்துச்சு இந்த கேம். நீங்க கண்டிப்பா அந்த பி ஸ்கொயர் மால்ன்னு சொல்லிட்டு கடலூர்ல பெரிய மால் தொறந்துருக்காங்கல்ல, அங்க தான் இந்த கேம் சென்டர் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃபர் குடுக்குறாங்க. இவ்ளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுல வந்து கார்ட் குடுத்துருப்பாங்க. அதுல நம்ம கார்ட் வந்து காயின் போட்டுறணும். அந்த காயின் கொண்டு போய் ஒவ்வொரு மிஷின்லயும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணோம்னாக்கா, அதுக்கு தேவையான காயின்ஸ் அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம விளையாடுனாக்கா, வின் பண்ணிட்டோம்னாக்கா இந்த மாரி டிக்கெட் வரும். அந்த டிக்கெட்ட கொண்டு போய் நம்ம அங்க கேஷ் கவுண்டர்ல அ இருப்பாங்க. அவங்கள்ட்ட குடுத்தோம்னாக்கா, அவங்க அந்த காயின்ஸ்க்குள்ள பிரைஸ் நமக்கு குடுத்துருவாங்க. இப்ப நஷிதா ரஷிதாவுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃபைனல்ல நீங்க பாருங்க. ஆ ரஷிதா விளையாண்டது எல்லாமே ஒரு பேக் குடுத்துருக்காங்க. அந்த அண்ணன்கள்லாம் என் பொண்ணுங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்க அவங்க. அதான் ரஷிதா கை என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ நாளா வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கேம் விளையாடிட்டாங்க. ஆக்சுவலி இன்னும் நெறைய கேம்ஸ் இருக்கு. நான் வந்து அதெல்லாம் ஃபுல்லா போடல ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா தான் போட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபுல்லா டீட்டெயிலா ஒவ்வொரு கேம்ஸ் பத்தியும் நான் உங்களுக்கு ரிவ்யூ மாரி குடுக்குறேன். கண்டிப்பா நீங்களும் போய் உங்க குட்டீஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஷிதா ரஷிதா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரஷிதா அந்த போர்ட் கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. அவ மேஜிக்கல் பேப்பர் புக் வாங்கியிருக்கா. நஷிதா இந்த போர்ட் வாங்கியிருக்கா. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஆ ரஷிதா கேம் விளையாடுறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்க குட்டீஸ்ட்ட இந்த வீடியோஸ் காட்டுங்க. அவங்கள கொண்டுட்டு போய் இங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நஷிதா வரும்போது திரும்பியும் நெட் விளையாட்டுல போயிட்டு வரா. அவளுக்கு என் 2 பொண்ணுக்குமே இதுல போயிட்டு வரது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். பட் என் சின்ன பொண்ண நான் அனுப்பல. கொஞ்சம் எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கை பேலன்ஸ்ல வரணுமே அப்படிங்கிறதுனால. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. சேஃபா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேக்